ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. எது அவசியம்? பரிசுத்தமாக வாழுங்கள், உண்மையுடையவர்களாக வாழுங்கள், மன தூய்மையுடன் வாழுங்கள், கட்டுப்பாடுகளுடன் வாழுங்கள் என்று போதனை செய்வதும் விரிவாக எழுதுவதும் எளிதாக இருக்கலாம். ஆனால் அவ்விதம் வாழ்வது எளிதானதல்ல. அப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது எளிதானதல்ல. ஏனென்றால் பாவம் செய்ய தூண்டும் அழுத்தங்கள் மிகுந்து போன சமுதாய சூழ்நிலைகளில் வாழ்கின்றோம். இச்சைகளை எளிதாக தூண்டி சோதனையில் விளைவிக்கும் விஷயங்கள் மிகவும் நெருங்கி நிற்கின்றன. கவர்ந்திழுக்கும் கவர்ச்சிகள் மிஞ்சி போன சூழ்நிலைகளில் வாழ்கின்றோம். எங்கிலும் ஆபாசமான காட்சிகள், எங்கிலும் ஆபாசமான பேச்சுக்கள். இத்தகைய ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதன் தன்னை பரிசுத்தமாக பாதுகாக்க வேத போதனைகள் போதாது, போதகர்களின் அறிவுரைகள் போதாது, கடுமையான எச்சரிப்பின் வார்த்தைகளும் போதாது. பாவத்தின் பலமான அலைகளை எதிர்கொள்ள மேற்கண்டவைகள் போதுமான பலத்தை தந்துவிடாது. இன்றைய சூழ்நிலையில் எதனை கொண்டு பாவ விசைகளை மேற்கொள்ள இயலும்? எதனை கொண்டு பரிசுத்தமானதொரு வாழ்க்கையின் மேல் விருப்பம் ஏற்படுத்த முடியும்? தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்ற ஆசையை எதனால் ஏற்படுத்த முடியும்? அனுதின வாழ்க்கையில் ஆண்டவரின் சத்தத்தை இருதயத்தில் கேட்கும் அனுபவம் வேண்டும். மனிதன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கின்றான் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவன் ஏற்கனவே பேசின வார்த்தைகள் வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளன. அதனை வாசிப்பதே தேவன் பேசுவதை கேட்கும் அனுபவம் அல்ல. தேவன் என்று நமக்குள் எதையாவது பேச வேண்டும். அதாவது தேவ ஆவியினால் இன்று ஒரு வார்த்தை நம்முடைய இருதயத்திற்குள் வர வேண்டும். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் என்று வேதம் சொல்லுகிறது. இது யாரோ சிலருக்கு மட்டும் ஏற்படும் அபூர்வ அனுபவம் அல்ல. தேவனால் பிறந்த எல்லோருக்கும் கிட்டுகின்ற அனுபவம். அவர் நமக்குள் பேசுவதை உணர்கின்ற ஒரு அனுபவத்தினால் நமக்குள் கர்த்தரை குறித்த ஒரு பெரிய அன்பும் ஆசையும் அவருக்கு பிரியமாக வாழ தூண்டும் வல்லமையும் வருகிறது. தேவ வார்த்தை அல்லது தேவ சத்தம் நமக்குள் தேவ அன்பையும் வல்லமையையும் கொண்டு வருகின்றது. அந்த அன்பினாலும் வல்லமையினாலும் நாம் நம்மை சுத்தமாக காத்துக்கொள்ள இயலும். சிந்தனைக்கு, வேதத்தை நீ சிந்திக்கும் போதெல்லாம் இறைவன் இதயத்தை சந்தித்து கொண்டே இருக்கிறார். வேதத்தை நீ சிந்திக்கும் போதெல்லாம் இறைவன் உன் இதயத்தை சந்தித்து கொண்டே இருக்கிறார்.